ராம் இயக்கத்தில் சிவா நடிப்பில் பறந்து போ ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். பறந்து போ திரை விமர்சனம். சிவா, மிதுல் ரயான், கிரேஸ் ஆண்டனி, அஞ்சலி, பாலாஜி சக்திவேல், அஜு வர்கீஸ் மற்றும் பலர் நடிப்புல ராம் இயக்கத்துல சந்தோஷ் தயாநிதி இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் பறந்து போ. படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். தனக்கு கிடைக்காத அனைத்தும் தனது பிள்ளைக்கு கிடைக்க வேண்டும், தான் செல்லாத உயரத்திற்கு தன் பிள்ளை செல்ல வேண்டும் என்று ஆசைப்படும் பெற்றோர்கள் அந்த பிள்ளையின் ஆசை என்னவென்று அறிவதில்லை. அப்படி ஒரு தந்தையான மிர்ச்சி சிவா, அவரது மனைவி கிரேஸ் ஆண்டனி தங்களது பிள்ளையை பெரிய பள்ளியில் படிக்க வைப்பது, அவர் கேட்பதையெல்லாம் வாங்கி கொடுப்பது, அவர் எது செய்தாலும் பாராட்டுவது என்று இருந்தாலும் அவர் உண்மையாகவே எதிர்பார்ப்பது என்ன என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். இதற்கிடையே சந்தர்ப்ப சூழ்நிலையால் இருசக்கர வாகனத்தில் தன் மகனுடன் நீண்ட தூரம் பயணிக்கும் மிர்ச்சி சிவா தனது மகனின் உண்மையான விருப்பம் மற்றும் அவன் வாழ நினைக்கும் வாழ்க்கை பற்றி எப்படி தெரிந்து கொள்கிறார் என்பதை சிரித்து மகிழும்படி சொல்வதே பறந்து போ. இயக்குனர் ராம் இயக்கத்தில் மிர்ச்சி சிவா நடிப்பதே மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்த நிலையில படம் அதைவிட மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்திருக்கிறது. அந்த அளவுக்கு இயக்குனர் ராம் படத்தை ஜாலியாக நகர்த்தி செல்கிறார். பயணம் சார்ந்த மற்றும் உணர்வு பூர்வமான கதை இயக்குனர் ராமுக்கு புதிதல்ல என்றாலும் அதே பாணியிலான இந்த கதையை அவர் கையாண்ட விதம் புதியதாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. கோகுல் என்ற கதாபாத்திரத்தில் தந்தையாக நடித்திருக்கும் மிர்ச்சி சிவா எப்போதும் போல் அலட்டி கொள்ளாமல் நடித்திருப்பதோடு தனது டைமிங் வசனங்கள் மூலம் குலுங்கி குலுங்கி சிரிக்க வைக்கிறார். சிவாவின் மகனாக நடித்திருக்கும் மிதுல் ரியான் வயதுக்கு ஏற்ற குறும்புத்தனத்தால் ரசிக்க வைக்கிறார். இயற்கையின் சொர்க்கம் நியூசிலாந்தில் இல்லை, நம் பக்கத்திலேயே இருக்கிறது என்பதை தனது கேமரா மூலம் நமக்கு புரிய வைத்திருக்கிறார் ஒளிப்பதிவாளர் NK ஏகாம்பரம். இசையமைப்பாளர் சந்தோஷ் தயாநிதியின் இசையில் பாடல்கள் அனைத்தும் பாடல்களாக அல்லாமல் வசனங்களாக மனதை வருடுகிறது. படத்தொகுப்பாளர் மதி VS அப்பா மகன் உரையாடல்களையும் சிறு சிறு கதாபாத்திரங்களின் உரையாடல்களையும் பார்வையாளர்கள் கொண்டாடும்படி கச்சிதமாக தொகுத்திருக்கிறார். சோகமான பயணங்களை மட்டுமே படைப்பாக கொடுத்து வந்த இயக்குனர் ராம் முதல் முறையாக மகிழ்ச்சிகரமான பயணத்தை படைப்பாக கொடுத்திருப்பதோடு படம் பார்ப்பவர்களையும் ஏதாவது ஒரு வகையில் படத்துடன் ஒன்றிணைக்க வைத்து விடுகிறார். மொத்தத்துல பறந்து போ பரவசம்.